தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவர் கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 5வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, துவக்க நூலில் உருவமற்ற உலகிற்கு இறைவன் உருகொடுக்கின்றார். இருள் படைந்த இடத்திலே ஒளியை உருவாக்குகின்றார். ஒளியின் வழியாக அனைத்து ஜீவராசிகளையும் இறைவன் உருவாக்கி அதை தத்தம் இடத்திலே தத்தம் இயக்கத்திலே இயங்குவதற்கான அருளையும் கிருபைகளையும் கொடுக்கின்றார். இந்த உலகின் துவக்கத்தை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாள் முடிவிலும் கடவுள் தான் படைத்ததை நோக்குகின்ற பொழுது நல்லது என கண்டார் என்கின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் நல்லவராக இருந்ததினாலே தான் படைத்த அனைத்தும் நல்லதாக இருந்தது. சொல்வதை போல ஒருவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுக்கின்றார். தன் உள்ளத்திலே தீமை இருக்கின்ற பொழுது அந்த தீய கருவூலத்திலிருந்து தீமையை வெளிப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் என்கின்ற ஊமைக்கு ஏற்றார் போல நன்மையை உருவான கடவுள் இதோ தான் படைத்த அனைத்திலும் நன்மையை கண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய உருவிலும் சாயிலும் படைக்கப்பட்ட நாமும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை அவருடைய ஆசையாக இருக்கின்றது. எபேசு 2:5 பவுல் சொல்வார் அல்லவாம், நன்மை புரிவதற்கே என்றே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவார். இப்படி நாம் நன்மை செய்வதற்கே படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஏற்ற ஆற்றலையும் கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லி 2 தெசலோனியர் 2:17 நல்லதை சொல்லவும் செய்யவும் தேவையான அருளையும் ஆசீரையும் கடவுள் கொடுத்து உங்களை உறுதிப்படுத்துவாராக என்று சொல்லப்படுகின்றது. ஆக நன்மை செய்ய விரும்புகின்ற கடவுள் அந்த நன்மை செய்வதற்கான அருளையும் ஆசீரையும் நமக்கு கொடுக்கின்றார். இப்படி இறைவனிடமிருந்து அருளை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மை பயக்கின்றதை செய்பவர்களாகவே இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் ஆசைப்படுகிறார். இந்த நாளில் நாம் யோசித்து பார்ப்போமே, ஒவ்வொரு நாளும் நான் எந்த அளவிற்கு நன்மை செய்பவனாக இருக்கின்றேன், என்னுடைய சொல்லும் செயலும் எந்த அளவிற்கு பிறருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி நன்மை வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமெனில் நம்முடைய சொல்லிலே இருக்க வேண்டிய நன்மைகள் என்ன என்பதை எபேசியர் 4:25 சொல்லப்பட்டிருக்கின்றது. பொய்யை விளக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும், கெட்ட வார்த்தை எதுவும் வாயிலிருந்து வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், பிறருக்கு பயன்படக்கூடிய அருள் மிகுந்த நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும், தூய ஆவியானவருக்கு இடம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல நல்லது செய்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் இவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்பவர்களாக. மத்தேயு 25:31 கடவுள் நமக்கு சொல்லி காட்டுவது போல தனித்தீர்வின் பொழுது நாம் எதை சாதித்தோம் என்று கேட்க மாட்டார். மாறாக நம்முடைய அன்பு செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தன? உணவில்லாதவனுக்கு உணவு கொடுப்பது, உடை இல்லாதவனுக்கு உடை கொடுப்பது, மற்றும் தேவையில் இருப்பவர்களை தேடிச்சு உதவி செய். இப்படி நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய அன்பு செயல்கள் பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியவையாக இருக்கும். இப்படி நாம் நன்மை வைக்கக்கூடிய வாழ்வு வாழ்கின்ற பொழுது அவருடைய ஆசீரும் கிருபையும் நம்மால் நிறைவாய் கடந்து வரும். ஆகவே அன்பு சொந்தங்கள், இந்த நாளில் யோசிப்போம், எந்த அளவிற்கு என்னுடைய சொல்லும் செயலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது, நல்லவைகளாக இருக்கின்றன. ஒருவேளை நம்முடைய பலவீனம் நம்ம மேற்கொண்டு இருந்தால், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சொல்லும் செயலும் தீவிரமாக இருந்தால் இறை அருளை கேட்போம். நல்லதை பேச, நல்லதை செய்ய இறைவா எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி கடவுளை கேட்போம். நன்மையே உருவான தெய்வம், சென்றெல்லாம் நன்மையை செய்து இறை அருளை பரப்பிய தேவன் தாமே தன்னுடைய ஆவி நமக்கு கொடுத்து நாமும் அவரை போல நல்லவர்களாக வாழ, நல்லதை செய்ய, நல்லதை பேச நமக்கு அருள் புரிவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும்
அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த